பாடல் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா படம். நிச்சயதார்த்தம் 1968. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன். உருவான அந்த நிமிடம். ஒரு நாள் கண்ணதாசன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். வழியோர கிராம பகுதியில் பாவாடை தாவணியில் எந்த மேக்கப்பும் இல்லாமல் தலையில் எண்ணெய் தடவிய கூந்தலுடன் ஒரு இளம் கிராம பெண் நடந்து சென்றாள். அந்த பெண்ணின் அழகு சினிமா நாயகிகளின் அலங்கார அழகு இல்லை. அது தமிழ் மண்ணின் இயற்கை அழகு. அந்த நொடியில் கண்ணதாசன் மனதில் ஒரே வரி மின்னல் போல் தோன்றியது. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா? காரிலேயே பிறந்த வரிகள் அவர் காரை நிறுத்தச் சொல்லவில்லை. வீட்டுக்கு போய் எழுதவில்லை. காரிலேயே பேப்பர் எடுத்து தொடர்ச்சியாக வரிகளை எழுத ஆரம்பித்தார். அழகு எப்படி அலங்காரம் இல்லாமலேயே மனதை கொள்ளையடிக்கிறது என்பதை ஒவ்வொரு வரியிலும் ஊற்றினார். இசையமைப்பாளர்களின் அதிர்ச்சி பாடலை விஸ்வநாதன் ராமமூர்த்தியிடம் கொடுத்தபோது அவர்கள் சொன்னது, இது காதல் பாடல் இல்லை, ஒரு ஓவியம். அதனால்தான் மெட்டுக்கூட மென்மையாக நாணத்துடன் ஒழுகும் வகையில் அமைந்தது. ஏன் இந்த பாடல் மெகா ஹிட் ஆனது? நகரமும் கிராமமும் சேர்ந்த காதல் பெண்களின் இயற்கை அழகுக்கு மரியாதை, கண்ணதாசனின் நேரடி வாழ்க்கை பார்வை, இந்த மூன்றும் சேர்ந்ததால் இந்த பாடல் காலம் கடந்தும் பேசப்படும் காவியமானது. கண்ணதாசனுக்கு ஒரு பெண் காதலி அல்ல, ஒரு கவிதை. அந்த கவிதைதான் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா?